Hello மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஃபீஸ்ட் அண்ட் ஃப்ளை. ஃபுல்லாக சாப்பிட்றோம் அண்ட் ஜாலியாக பறக்கிறோம். இன்றைக்கி வாங்க பறக்கலாம். இன்றைக்கி நாம் நூசா பெனிடா போகிறோம் அண்ட் இது பாலியோட டே 5 சீரீஸ். நூசா பெனிடாவில் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பிளேசஸ் பார்த்தோம், எப்படி போனோம், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அண்ட் எஸ், நூசா பெனிடா போகிறோம். இது வந்து நம்ம ஒரு பேக்கேஜாக எடுத்துட்டோம். 500 IDR ஃபார் 1 person. நம்மளோட அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 2500 சேஞ்ச் வரும். 2800 கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் 3 பேர்த்துக்கு அரௌண்ட் 8000 மேலே எங்களுக்கு வந்துச்சு. இவங்க வந்து நம்மளை பிக்கப் அண்ட் ட்ராப் பேக்கேஜில் இன்க்ளூடட். ஸோ மார்னிங் நம்மளோட ஸ்டேலேருந்து பிக்கப் பண்ணி நம்மளை சனூர் போர்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்பீட் போட் பிடிச்சி போகணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் ஒரு ஏர்போர்ட் ஃபீல் தான் இருந்தது. ஃபுல்லாக செக்யூரிட்டி. நமக்கு வந்து பேமெண்ட் கார்ட் பேமெண்ட் பண்ணணுன்னா நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைமில் தான் வந்து நம்மளோட போட் எடுப்பாங்க. நம்மளோட டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock நமக்கு போட் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து போர்டிங்க்கு உள்ளே போயிருந்துருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு ஏதாவது என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏர்போர்ட் ஃபீல் தான். ஏன்னா உள்ள செக்கிங்கு, ஸ்கேனிங்கு எல்லாமே ஒரு உள்ளே போனால் நல்லா குளுன்னு ஏசி ஜாலியாக இருந்துச்சு உள்ளே போகும்போது. அண்ட் இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தவங்க அந்த நமக்குன்னு தனியாக சீட்டு கொடுத்துருவாங்க. அதை வச்சு ஸ்கேன் பண்ணி தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க ஒவ்வொருத்தருக்குமே. நம்ம கழுத்தில் டேக் கொடுத்துருவாங்க. அந்த டேக் கொடுத்து போனால் நமக்கு வந்து ரெட் கலர் அண்ட் சிலருக்கு பர்பிள், சிலருக்கு எல்லோ, அந்த மாதிரி அது என்ன கேட்டகரியில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நமக்கு ரெட் கலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் அதை போட்டுட்டு தான் நம்ம போகணும். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கேருந்து வெளியே வரும்போதே சரியான வெயில். கண்ணாடி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வெயில். 8 o'clock முன்னாடி 7:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி அவ்வளோ வெயில். இன்னும் போக போக எப்படி இருக்குங்கிறத எங்களால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு வெயிலாக இருந்தது. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எஸ், ஒரு 5 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம போட் கிட்ட வந்துட்டோம். அவர் என்னமோ எங்களை பற்றி என்னமோ சொன்னார். என்ன சொன்னார்னு தெரியல. சும்மா சிரிச்சு வைப்போமே அப்படின்னு சிரிச்சிட்டு வந்தாச்சு. என் கையில் இருக்கிற ரெட் பேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஏன்னா அது ஃபுல்லாக ஸ்நாக்ஸு. போகிற இடத்துல எப்படியும் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ரீல்ஸில் பார்த்தோம். ஸோ தட் வரும்போதே பேஸ்ட்ரீஸ் ஐட்டம்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி அந்த பேக்கில் போட்டு வந்துட்டோம். அண்ட் என்னோடய போட்டிங் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் லைக் கொச்சினில் ஒரு டைம் ஐவி போயிட்டு இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போனது. அது வந்து ஒரு ஷார்ட் பீரியட், லைக் 1 hour இந்த சும்மா அப்படி இப்படின்னு சுற்றிட்டு வந்தது. இது வந்து இந்த போட்டு எப்படின்னா இது ஸ்பீட் போட் வேறு. சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எஸ், நான் இந்த வீடியோ வந்து ஜானில் எடுத்தேன். அண்ட் நான் வந்து இப்போ மேக் பண்ணிட்டு இருக்கிறது ஜூலை. ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு. ரொம்ப பிஸி. ஸோ வீடியோஸ் எதுவும் மேக் பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. 6 மாதம் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து பாலியோட லாஸ்ட் சீரீஸ். ஸோ என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சன் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். இவன் ரொம்ப பேடு ஃபெல்லோ. போக 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 நம்மளை என்ன பாடுபடுத்த போகிறான்னு மட்டும் பாருங்கள். இப்போது போட் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் மற்ற போட்டெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொரு போட்டு அனுப்புனதுக்கப்புறம் இவங்களாம் ஸ்டார்ட் ஆவாங்க. இதில் ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி என்ன சொல்கிறது, இப்போ நம்ம போகிறது ஸ்பீட் போட், அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு சொல்ல தெரியல. அண்ட் நம்மளது இப்போது ஸ்டார்ட் ஆயாச்சு. கண்ணாடி போட்டோன்னு கீழே பச்சையாக தெரிஞ்சிச்சா?
அண்ட் பார்த்தீங்கன்னா தலைவன் தண்ணியில் அடித்து போட்டை ஓட்டிகிட்டு இருக்கிறான். நம்ம ஊர்லலாம் பஸ்ஸை ஓட்டுற ஸ்பீடுக்கு இவன் தண்ணியில் போட் ஓட்டிகிட்டு இருக்கான். சரியான ஸ்பீடாக போயிட்டுருக்குது. எங்களுக்கு அலாட் பண்ண சீட்டு வேறு, நாங்கள் உட்காந்துக்கிற சீட்டு வேறு. எங்களுக்குள்ளே ஜன்னலுக்கு சண்டை வந்துருச்சு. அதனால நான் எப்படி ஒரு வழியாக ஜன்னல் சீட் பிடிச்சி உட்காந்துட்டேன். நிவின்ட்டுக்கு முன்னாடி எனக்கு சீட் இருக்குது அப்படின்னு போய் நிவின்ட்டு உட்காந்து செட்டில் ஆனாப்பில் அதுக்குள்ளே கூட ஒரு சைனீஸ் கேர்ள், ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் வந்து நிவின் பக்கத்தில் உட்காந்தாச்சு. சரி ஜாலி பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ட்டு நாங்கள் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து நிவின்ட்டு வெறிப்பேற்றிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெனிடா மண்ணில் காலை வச்சுட்டோம், இல்லை சாரி பெனிடா தண்ணியில் காலை வைக்க போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆயாச்சு. இப்போ இறங்க போகிறோம். இறங்குனா நமக்கு அங்கே ஒரு கைடு இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபுல்லாக நமக்கு சுற்றி காட்டிட்டு திருப்பி கொண்டு வந்து நம்மளை போட்டு ஏற்றி விட்ருவாங்க. இதுதான் வந்து லைக் பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே இன்க்ளூடட். நமக்கு ஒரு கைடை நோக்கி, அந்த கைடை நோக்கி நம்ம இப்போது நடப்பயணம் நடக்க போகிறோம். இது நடக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டே இருந்தது. நம்ம வந்து தண்ணியில் வந்த மதப்பா இல்லை இது ஆடுதா அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஐயோ இந்த தண்ணி பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. நல்ல ப்ளூ. நம்ம ஒயிட் ஷர்ட் கொண்டு வந்து அதில் முக்கி எடுத்தோம்னா நீலம் ஒட்டிக்கும், அந்த அளவுக்கு ப்ளூ கலராக இருந்தது. சூப்பராக இருந்தது. இப்போ ஃபைனலி நம்ம கைடை பார்த்தாச்சு. நம்ம பேரெலாம் பிடிச்சி போர்டு வச்சுட்டு இருந்தாப்புல ஜாலியாக பார்த்துட்டு இப்போ அவர் கூட நம்ம கார் பார்க்கிங் போயிட்டுருக்கோம். இதுதான் கார் பார்க்கிங். பயங்கர குப்பையாக இருக்குது. ப்ளீஸ் பெனிடா ஐலாண்ட் வந்தீங்கன்னா உங்களோட ட்ராஷஸை த்ரோ பண்ணாதீங்க. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. எப்படி அழகாக இருக்கோ அப்படியே விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நினைங்க. இந்த இடமெல்லாம் ரொம்ப நாஸ்தி. ஃபுல் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் பேக்ஸ் அது இதுன்ட்டு ரொம்ப நாஸ்தியாக இருந்தது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம டிரைவர் பாருங்கள் காரை எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. சரியான வெயில். காருக்குள்ளே வந்து ஏசி போட்டால் தான் நம்மளால் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே சுற்றிட்டு திருப்பி வர முடியும். அந்தளவுக்கு பாடி வந்து அவ்வளோ ஹீட் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வாங்க. சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. கேப்பு, நம்மளோட சன்கிளாஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர மறக்காதீங்க. பெனிடா போகும்போது இதெல்லாம் மஸ்ட். இப்போ இவர் வந்து நமக்கு எந்தெந்த பிளேஸ் போகிறோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. நல்ல ஆள் தான். ஏன்னா கொஞ்சம் பேசத்தான் இல்லை, ஆனால் சூப்பரான ஆள். அவரோட திறமைகளெல்லாம் போக 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 கண்டிப்பாக பார்ப்பீங்க. போகிற இடம்லாம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் இங்கே எல்லா பொருளுமே எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இவங்க வந்து அதே நம்ம வந்து அந்த மாதிரி போட்டை பிடிச்சி திருப்பி குட்டாவோ இல்லை எங்காவது போய் அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி வரணும். அதனால இது இங்கே என்ன வாங்கினாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு இளநீ கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இங்கே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்தாச்சு. இறங்கணுன்னு சத்தியமாக முடியல, அவ்வளோ வெயில். ஆனால் இந்த இடம் ஸ்பாட்டு சூப்பரான ஸ்பாட்டாக இருந்தது, தரமாக இருந்தது. இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் பீச்சு. இது எல்லாமே ஒரு 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் நம்ம 4 பிளேசஸ் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைமண்ட் பீச் அதெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பேக்கேஜஸ். ஸோ நம்ம வந்து பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படிங்கிறதுனால இந்த பேக்கேஜ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் பீச்சு. இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9 o'clock இருக்கும். அப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ வெயில். ஆனால் மஸ்ட் ஸ்பாட்டு, ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணி பார்க்குறக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்களும் கொஞ்சம் நேரம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரா இருக்கு.
இங்கெல்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா தண்ணியோட ஸ்பீடு எப்போ வேணாலும் ஃபோர்ஸாக அடிக்கலாம். ஸோ ரொம்ப எட்ஜில் போய் நிற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேம்ப்ளெட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள் என்ன அடி அடிக்குதுன்னு. இதை விட டபுள் த மடங்கு வருமாமா நம்மளோட கைடு நமக்கு சொன்னாங்க. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க நிற்கிறதுக்கு கூட. இப்போ நாம் நிற்கிறதுக்கு கூட கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனால் இந்த பக்கம் அந்தளவுக்கு தண்ணி அடிக்காது, அடித்து நம்மளை அப்படியே இழுத்துட்டு போகாதுன்னு நம்ம கைடு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக பயம் இல்லாமல் நிற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நம்ம இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபோட்டோ செஷன் ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில. அங்கெல்லாம் குட்டி குட்டி டால்ஃபின்ஸ் போயிட்டுருக்கு. அதனால தான் நாங்கள் ஜூம் பண்ணி எடுத்தேன். அண்ட் கேமராவில் அது கேப்சர் ஆகலைன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு போட் கூட போயிட்டு இருந்தது. நம்ம வந்து அந்த மாதிரி விசிட் பண்ணோன்னா அது தனி பேக்கேஜ். நம்ம இங்கே வந்து அங்கே ரெசார்ட் மாதிரி இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணி அது ஏர்லி மார்னிங்காக அந்த பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. ஸ்நார்க்லிங், ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரி எல்லாம் பேக்கேஜஸ் இருக்குது இவங்ககிட்டயே. நமக்கு வேணும்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது லாஸ்ட் டே, நமக்கு டைம் இல்லை, நம்ம நாளைக்கு வந்து ஃப்ளைட் ஏறணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இந்த லிமிட்டடான பேக்கேஜ் எடுத்துட்டோம். இன்னும் டைம் இருந்ததுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நூசா பெனிடால் நிறையா இருக்குது. ஸோ நூசா பெனிடானா தனியாக அது பிளான் பண்ணி போகணும். இந்த ஒரு நாள் போயிட்டு வர்றது வந்து நீங்கள் நிறைய பிளேசஸ் மிஸ் பண்ணுவீங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இங்கே அரிச்சு இந்த மாதிரி ஓட்டையாக ஆகி கிடக்குது. இது எல்லாமே தண்ணினால் ஆனது. அந்த தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்குது. அதனால அங்கே உள்ள கல்லெல்லாம் ஓட்டையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைடோட வேலை ஆரம்பிச்சிட்டாரு. சரியான ஃபோட்டோகிராஃபருங்க. எப்படியோ கேமராவை அப்படி இப்படி திருப்பியெல்லாம் எடுக்கிறாரு. அவ்வளோ அழகாக ஒரு வீடியோ வருது, ஃபோட்டோஸ் வருது. ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்குறாரு. அண்ட் இப்போ நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் அங்கேயே தான், நம்ம நடந்து போகிற வாக்கிங்கில் தான் இருக்குது, டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏஞ்சல் பீச்லேருந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம், விச் இஸ் புரோக்கன் பீச். போகும்போதே நமக்கு தெரியும் அது புரோக்கன் பீச்னால் லைக் ஒரு தண்ணி அடித்து ஒரு கல் விழுந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஆயிருக்கும். அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. வாங்க பார்க்கலாம். நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அது விஷுவலாக அப்படியே அந்த சவுண்டோட கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அதோட வேவ்ஸ் எல்லாம் வர்றது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஐடியானால நான் அதை வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். அருமையாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கப்புறம் போய் சேர்ந்துடணும் இல்லையா? ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகிறதுக்காக கார் பார்க்கிங் வந்திருக்கோம். டைம் வந்து ஒரு அரௌண்ட் 10 தான் இருக்கும். இப்போவே நம்ம தலை மேலே துண்டு போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில். கண்டிப்பாக வெயிலெல்லாம் நம்மளால் தாங்கவே முடியாது. நம்ம ஊர்லெல்லாம் சென்னை வெயிலெல்லாம் பெருசுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டேரெக்டாக அடிக்குது. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. டேரெக்டாக ஸ்கின்னில் அப்படியே பெனிட்ரேட் ஆகிற அளவுக்கு வெயில். அப்படியே ஒரு கிளாஸ் ஏதாவது வச்சோம்னா வெயிலில் அப்படியே பற்றிட்டு எரிஞ்சிரும் போல இருக்குது, அந்த அளவுக்கு வெயில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கில் வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரிஸ்க். நாங்கள் வரும்போது பார்த்துருக்கோம், அதோட ரோடெல்லாம் ரொம்ப ஹீப்பாக இருக்குது, ரொம்ப ப்ராப்பராக மெயின்டனே இல்லை ரோடெல்லாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா லோக்கலைட்ஸ் தான் அவங்க பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி எங்கெங்கே இருக்கும். அவங்க வந்து பக்குவமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பைக்கில் வர்றது இட்ஸ் அப் டு யூ. நானும் அந்த ஆப்ஷனும் இருக்குது. பட் கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம் ஓட்டுறது. அந்த வெயிலில் அந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம்.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஒரு சரௌண்டிங் தான், ஒரு 4 to 5 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அங்கே ஏறி இங்கே நெக்ஸ்ட் பிளேஸுக்கு வந்தாச்சு. இது வந்து பேர் இந்த இந்தோனேஷியன் நேம் சொல்ல தெரில. இது வந்து டீரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளேஸை. ஏன்னா இந்த பாறை வந்து ஒரு டீரெக்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இன்னொரு பேர் என்னங்கிறத நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். Keep going, chalo. Keep going. Wrap up. Keep going, keep going. Oh my god. Masaan ko? அது கீழே போயிருப்பாரு. இந்த ப்ளூ நல்லா இருக்குல்ல. இந்த இடம் வந்து ஒரு ½ an hour நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணி கீழே போனீங்கன்னா பீச் இருக்கும். நமக்கு அந்தளவுக்கு முடியாது, ஏன்னா போயிட்டு வரவங்களெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு பயமாயிடுச்சு. அப்படி வேர்த்து பூத்து எல்லோரும் சிலர் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி டீஹைட்ரேட் ஆகி ஐயோ வேண்டாப்பா போக வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். வரும்போது நான் தலையில் துண்டை போட்டேன். நான் அவ்வளோ வெயில் முடியல, கண்ணாடி போட்டாலும் அது ரொம்ப ஹீட், அப்படியே ஸ்கின் ஒட்டிக்குது, அந்த அளவுக்கு ஹீட்டு வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு வந்தாச்சு. காரில் எடுத்த வீடியோஸ் நான் வந்து எடுக்க முடியல. இது வந்து ஒரு பீச்சு. இதுதான் லாஸ்ட் பிளேஸு. எல்லாமே ஷார்ட்டாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணோம், கொஞ்சம் நேரம் இருந்தோம். வெயில் அது வந்து ஒரு இரிட்டேஷனால என்னால் வீடியோஸ் சரியாக எடுக்க முடியல. அது என்னடா அங்கே மட்டும் ஒரு ஓட்டை? நான் இந்த மாதிரி பல கேள்விகளை என் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு ஆன்சர் தெரியும்ட்டு. பட் சேட்லி அவனுக்குமே ஆன்சர் தெரில. ஏன் அங்கே அப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, அந்த மாதிரி நான் கேட்டுகிட்டே வந்தேன். அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர் சொல்லிட்டு வந்தாங்க. தெரியாது இந்த மாதிரி ஆன்சர்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. எஸ், நான் பீச் பேர் சொல்ல மறந்துட்டேன். இது பேர் பே கிறிஸ்டல் பீச். நம்ம அந்த டீரெக்ஸ் அந்த அங்கேருந்து இது ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கத்தில் தான் இது லாஸ்ட் பிளேஸ். இதுலேருந்து நம்ம இனி வந்து அடுத்தது நம்மளோட இதுக்கு தான் கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் இங்கே ஒரு 2 hours நமக்கு டைம் கொடுத்தாங்க. நம்ம இங்கே நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு, குளிக்கலாம் இல்லை, லைக் கால் மட்டும் நினச்சிட்டு வாக்கிங் எல்லாம் போயிட்டு 2 hours என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்மளை தலைவன் திருப்பியும் வந்து நம்மளை அந்த போட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ என்ன போட் அவைலபிளாக இருக்கோ அந்த போட்டில் நம்ம ஏறிக்கலாம். இதுக்கு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. ஸோ இருந்த போட் நமக்கு 4 o'clock நம்ம போட் ஏறிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம 8 o'clock அங்கே ஏறினது திருப்பி 4 o'clock இங்கே ரிட்டன் போட் ஏறுறோம். ஏறியாச்சு. நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இது. எல்லாருமே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயாச்சு. போட் இது வந்து வந்த போட்டை விட அது பயங்கர ஸ்பீடாக இருந்தது. அதனால் சீக்கிரம் அது வரும்போது ஒரு ½ an hour ஆச்சுன்னா இது ஒரு 20 minutesலேயே கொண்டு போய் நம்மளை விட்டுட்டாங்க. அண்ட் நம்ம அங்கே ஹார்பருக்கு போனோன்னா அங்கேருந்து நம்மளை ஒருத்தவங்க பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம், இப்படி நாங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அவன் வந்து 1 hour நான் உங்களுக்கு கிரேஸ் டைம் கொடுக்குறேன், அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து 50,000 ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே ஃபைன், நமக்கு நாளைக்கு ஃப்ளைட் இருக்குது, ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. குட்டால நீங்கள் எங்கே வந்து ஷாப்பிங் பண்ணாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கொள்ளையாக இருக்கும். இந்த கிருஷ்ணான்னு சொல்லிட்டு குட்டால ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இங்கே கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். யாரும் நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டாங்க. நம்ம வந்து பார்கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டா மார்க்கெட்லலாம் பார்கெயின் பண்ணால் அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்காது. இங்கே வந்து நம்ம அதை பார்த்தோம்னா ஐயோ இவ்வளோ தான் நான் அவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடும். ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. 8,000 ஐடியாலேருந்து நமக்கு ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து சொவீனியர் கீ செயின்ஸ் வாங்கணுன்னா அது வந்து 8,000 ஐடியாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களின் ரேஞ்ச் பொறுத்து இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கடல் மாதிரி குப்பை மாதிரி கிடக்குது. ஸோ கிருஷ்ணாவை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள்.
அந்த குட்டா மார்க்கெட்டை தவிர்த்துட்டு கிருஷ்ணாவை ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு இது வந்து ரீசனபிளாக வீட்டில் கிஃப்ட் பண்ணணும், போன ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா கிருஷ்ணா வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நிறைய எல்லா வெரைட்டிஸும் இங்கே இருக்குது. ஸோ வந்து குட்டா மார்க்கெட் போய் ஏமாறாதீங்க, கிருஷ்ணாவில் வாங்குங்க கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.